ஹே கைஸ், வெல்கம் பேக் கைஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஹியூண்டாயில் இயான் இருக்கு. அது ரொம்ப பழசாகி போச்சு நினச்சிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி பார்த்து வச்சுருந்தான். ஃபோக்ஸ் வேகனில் போலோ டீசல் வேரியண்ட். அப்போது எனக்கு நான் இது வரைக்கும் போலோ ஓட்டினதே கிடையாது. நம்ம சரி ஒருக்கா போய் ஓட்டி பார்க்கலான்னு தான் போனது. அப்போ அங்கே போயிட்டு வண்டியை அப்படியே கீயை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். படார்னு ஒரு உதறுது. அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், டீசல் வண்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு தடவை த்ராட்டில் கொடுக்கும்போதும் வண்டி சும்மா தான் நின்றுருக்கு. த்ராட்டில் கொடுக்கும்போதும் வண்டி உதறுது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பெட்ரோல் தானே ஓட்டிட்டு இருக்கோம், டீசல் ஓட்டினதே கிடையாது. வண்டி என்னடா அந்த வண்டி அவ்வளோ உதறது, நான் வந்துட்டு போனட் ஓப்பன் பண்ணி பாரு பயங்கரமாக உதறுது அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் கட 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 கடன்னு ஆடுது. அப்போ தான் பார்த்து சொல்லி இன்ஜின் கம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்னு. எனக்கு இன்னமும் தெரியாது இன்ஜின் கம்ப்ரெஷன் ஆகுறதுனா என்னது அப்படின்னு. ஏன்னா காரை பற்றி நமக்கு ஜீரோ நாலேஜ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வர, நமக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் வருது. நம்மக்கிட்டையும் அப்படி தான். நம்ம டாட்டா அல்ட்ராஸ் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட கேட்கும்போதும், நீ செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுத்து அதை ஃபுல்லாக ஓட்டி படித்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு வண்டி எடுன்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட் ஹேண்டில் நமக்கு புதுசாகவே என்ன வண்டி எடுக்கணும்னு தெரியாது. இதில் செகண்ட் ஹேண்டில் நான் எந்த வண்டி எடுத்து அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. வண்டியை வெளியே பார்க்க பலன்னு இருக்கும். ஆனால் உள்ளே தான் என்னென்ன வேண்டா வேலை இருக்குமோ எல்லாத்தையும் காட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பயத்தினால தான் நம்ம செகண்ட் ஹேண்டாக போகாதது. ஏன்னா புதுசு எடுக்கும்போது அதை கொண்டு போய் இடித்தாலோ இல்லை ஏதாவது ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் வேலை வச்சாலோ முழுக்க அந்த வண்டியை ஓட்டினதும் நான், அதை நாசம் பண்ணதும் நான், அதுக்கு வேலை பார்க்குறதும் நான் தான். இன்னொருத்தங்க வேலை பார்த்த வண்டியை, நாசம் பண்ண வண்டியை நான் எடுத்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. எல்லாருமே நான் அப்படி சொல்லலை. ஏன்னா எனக்கு வண்டியை பற்றி தெரியாதனால. நான் ஒரு வேலை எடுக்கிற வண்டி நிறைய வேலை வச்ச மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா எடுத்து நான் அதுக்கு வேண்டி திருப்பியும் செலவு பண்ணுறது மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கு பேசாமல் புதுசாக எடுத்துருவோன்னா நம்ம என்ன வண்டி எடுத்தோம். எடுக்கும்போது ஆஹா ஓஹோன்னு இருந்து இப்போவும் ஆஹா ஓஹோன்னு தான் இருக்குது. ஆனால் சில டைம் வேறு வண்டி ஏதாவது ஓட்டி பார்த்துட்டு நான் எதாவது ஓட்டும்போது தான் தெரியாமல் இதை எடுத்துட்டோமோன்னு ஃபீல் வருது. அடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் ஓனதுக்கப்புறம் இதாண்டா நமக்கு செட் ஆகும்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இந்த வண்டியில் தான் ஓட்டியும் படித்தது, இந்த வண்டியை தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓட்டி படிச்சுட்டு வேறு ஏதாவது வண்டி ஓட்டும் போதும் இதை விட எல்லா வண்டியுமே பவர்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகுது. என்னன்னு சொல்லு.